பராசக்தி படத்த ஜனவரி 14ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்கு எதுக்காக ப்ரீபோன் பண்ணாங்க அப்படிங்கிற இந்த ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. இதற்கு சினிமா நாலேட்ஜ் இல்லாத நெறைய தற்கூறிங்க நெறைய விதமான ரூமர் அப்படின்னு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கான மேஜர் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, தியேட்டர் அக்ரீமெண்ட் அப்படி மாரி சொல்லுவாங்க. அதாவது ஜனநாயகன் படம் 950 ஸ்க்ரீன்ல வரப்போகுது. இப்ப தியேட்டர் அக்ரீமெண்ட் படி 1 வீக் அப்படின்ட்டு அந்த ஒரு தியேட்டர்ல ஓடணும். அதற்கு நடுவுல இந்த ஒரு படத்தை எடுக்கக்கூடாது. ஆனால் பராசக்தி படம் அடுத்த 5வது நாளே இந்த ஒரு படம் வெளியாக போகுது. ஸோ அப்போ பராசக்தி படத்துக்கு அவங்க தியேட்டர் ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுக்க முடியாது. இந்த ஒரு ரீசனால தான் நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே பேசி கலந்து இப்போ பராசக்தியுடைய ப்ரொடியூசர் கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்களும் இல்ல முடியாது அப்படி மாதிரிலாம் நம்மளுடைய ப்ரொடியூசர் சொல்லியிருக்காங்க. பட் அவங்க ரொம்ப அதிகமாக கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு ரீசனால தான் இப்போ பராசக்தி படத்தை ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதற்கான ரீசன் அப்படின்றது இதுதான். பட் நிறைய பேர் இதை புரிஞ்சிக்காம பொலிட்டிக்கல் அண்ட் நம்ம எஸ்கேனா தளபதி கூட கிளாஸ் விடுறாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் படி பேர் ரூமராக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஜனநாயகன் படத்தோடைய ஆடியோ லான்ச் அப்படின்றது நம்மளுக்கு இந்த வீக் நடக்க போகுது. அதே மாதிரி பராசக்தியோடைய ஆடியோ லான்ச் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக் நடக்க போகுது. ஸோ இதோடைய ஆடியோ லான்ச்லேயே தளபதி மற்றும் நம்ம எஸ்கேனா 2 பேருமே இதை கிளாரிஃபை பண்ணிடுவாங்க தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதை வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுப்போம். ஏன்னா ஜனநாயகன் பராசக்தி 2 படமே இந்த பொங்கலுக்கு பிளாக் பஸ்டர் ஆக போகுதுங்கிறது தான் ஒரு உண்மை.